ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கான வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேரளா லாட்ரி பற்றி நம்மளோட சேனலில் அதிகமாக வீடியோஸ் போட்டுட்டு வந்திருப்போம். இன்றைக்கி ஸ்பெசிஃபிக்காக பஞ்சாப் லாட்ரி பற்றி தான் பேச போகிறோம். இந்தியாவில் சில மாநிலங்களில் மட்டும் லாட்ரி விற்கிறதுங்கிறது லீகலாக நடக்குது. அப்படி பார்த்தீங்கன்னா பஞ்சாப்லேயும் லாட்ரி விற்கிறதுங்கிறது லீகலாக நடந்துட்டு வருது. பஞ்சாப் லாட்ரி தீபாவளி பம்பரில் பார்த்தீங்கன்னா வெஜிடபிள் விற்கிற ஒரு வெண்டார் வந்துட்டு, ஒரு வெஜிடபிள் விற்கிற கடைக்காரர் வந்துட்டு 11 கோடி ரூபாய் வின் பண்ணியிருக்காரு. லாட்ரிங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். அதிர்ஷ்டம் எப்படி யாருக்கு வருங்கிறது தெரியவே தெரியாது. இந்த பஞ்சாப் லாட்ரியில் 11 கோடி வின் பண்ணவர் யார், அவர் எங்கே எப்படி அந்த லாட்ரி டிக்கெட்டை வாங்கினாரு, வின் பண்ண பிறகு அவர் எப்படி வந்து கிளைம் பண்ணார், பஞ்சாப் லாட்ரியோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் என்ன, நாம் வந்து பஞ்சாப் லாட்ரியை வாங்க முடியுமா முடியாதா அப்படிங்கிற எல்லாமே இந்த வீடியோவில் பேசிடலாம். வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். இந்தியாவில் கேரளா, பஞ்சாப், நாகாலாந்து, கோவா அண்டு சிக்கிம் இந்த மாதிரியான மாநிலங்களில் அந்த கவர்மெண்ட்டே லாட்ரிகளை அச்சிட்டு நடத்திட்டு வர்றாங்க. லீகலாக கவர்மெண்ட்டே சேல் பண்ணுறாங்க. ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் படி கரெக்டாக வின்னரையும் வந்துட்டு சூஸ் பண்ணுறாங்க. கேரளாவில் எப்படி ஒவ்வொரு 2 மாதத்தோடையும் பம்பர் ப்ரைஸ் வந்து சேல் பண்ணுவாங்களோ அதே மாதிரி பஞ்சாபில் பார்த்தீங்கன்னா தீபாவளி, ஹோலி, நியூ இயர், லோஹ்ரி அண்டு பைசாகி இந்த மாதிரியான முக்கியமான பண்டிகை தினங்களில் பம்பர் டிக்கெட்ஸை சேல் பண்ணுறாங்க. இதுவும் இல்லாமல் மற்ற டிக்கெட்ஸும் சேல் பண்ணுறாங்க. நார்மலாக இங்கே டிக்கெட்டோட விலை பார்த்தீங்கன்னா 20 ரூபாயில் இருந்து 500 ரூபா வரைக்கும் விற்கிறாங்க. பஞ்சாப் கவர்மெண்ட்டோட பஞ்சாப் லாட்ரி துறை மூலியமாக இதெல்லாமே நடத்தப்பட்டு கண்காணிக்கப்பட்டு வருது. இப்படி நடத்தப்படும் இந்த பஞ்சாப் லாட்ரியில் தீபாவளிக்கு தீபாவளி பம்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லாட்ரியை வந்து சேல் பண்ணியிருக்காங்க. அதை வந்து பார்த்தீங்கன்னா அமித் ஷெக்ரா அப்படிங்கிறவர் வந்து வின் பண்ணியிருக்காரு. இவர் பார்த்தீங்கன்னா ராஜஸ்தானில் இருக்க கோட் புட்லி அப்படிங்கிற ஒரு ஊரில் காய்கறிகளை விற்கும் வியாபாரம் வந்து பண்ணிட்டு இருக்காரு. அமித் ஷெக்ராவுக்கு அவர் ஊரை விட்டு பஞ்சாப் போய் சுற்றி பார்க்கணும் அப்படிங்கிற ஆசை ரொம்ப நாளாக இருந்திருக்குங்களாம். ஆனால் அந்த ஜேர்னிக்கு அஃபோர்ட் பண்ணி போக முடியாத நிலைமையில் இருந்திருக்காரு. அவரோட ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா முகேஷ் சென் அப்படிங்கிறவர் அவரோட அங்கிளை பார்க்கறதுக்காக பஞ்சாப்ல இருக்க மோகா அப்படிங்கிற ஒரு ஊருக்கு போயிருக்காரு. போகும்போது இவரோட ஃப்ரெண்டான அமித் ஷெக்ராவையும் கூட்டிட்டு போயிருக்காரு. அப்படி போயிருக்கும்போது பதின்டா அப்படிங்கிற ஒரு ஊர்ல இருக்க ஒரு ஸ்டால்ல ரத்தன் லாட்ரி டிஸ்ட்ரிபியூட்டர் அப்படிங்கிற ஒரு கடையில லாட்ரி டிக்கெட் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டிருக்காரு. அதுக்கான பணம் பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட இல்லை. அவரோட ஃப்ரெண்டு கிட்ட கடனா ஒரு 1000 ரூபாய் வாங்கி இந்த ஷாப்ல வந்துட்டு 2 டிக்கெட்ஸ் வந்து வாங்கியிருக்காரு. இந்த பஞ்சாப் தீபாவளி பம்பர் பார்த்தீங்கன்னா ஒரு டிக்கெட்டோட ப்ரைஸ் வந்து 500 ரூபாய். 2 டிக்கெட் வந்து வாங்கியிருக்காரு. ஊருக்கு கூட்டிட்டு போன இவரோட ஃப்ரெண்டே பார்த்தீங்கன்னா அவருக்கு இந்த டிக்கெட் வாங்குறதுக்காக கடன் கொடுத்துருக்காரு. இவரும் டிக்கெட் வாங்கிட்டு திரும்ப ஊருக்கு வந்துட்டாரு. இதை பற்றி மறந்துட்டாரு. அக்டோபர் 31 பார்த்தீங்கன்னா இந்த பஞ்சாப் தீபாவளி பம்பரோட குழுக்கள் வந்து நடத்தியிருக்காங்க. அதில் அமித் ஷெக்ரா வாங்கின டிக்கெட்டுக்கு முதல் பரிசு வந்து விழுந்திருக்கு. இவர் வந்து பெருசாக ஆன்லைன்லாம் யூஸ் பண்ண தெரியாதாம், ரிசல்ட்லாம் பார்க்க தெரியாதாம். டிக்கெட் வாங்கிட்டு அப்படியே இருந்திருக்காரு. வின் பண்ண பிறகு ஃப்ரெண்ட்ஸ் அண்டு பஞ்சாப் கவர்மெண்ட் தரப்பில் இருந்து கால்ஸ் வந்திருக்கு. நீங்கள் இப்படி வின் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து சொல்லியிருக்காங்க. இவருக்கு அதை நம்பவே முடியல. ஃபைனலாக நாம தான் வின் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷப்பட்டிருக்காரு. இவர் பார்த்தீங்கன்னா ராஜஸ்தானில் இருந்து பஞ்சாப் போய் அந்த டிக்கெட்டை வந்து வாங்கியிருக்காரு. அதுவும் கடனுக்காக ஃப்ரெண்டுகிட்ட கடனாக ஒரு 1000 ரூபாய் வாங்கி இந்த டிக்கெட்டை வந்து முதல் முறையாக வாங்கி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருக்காரு. அப்படி வாங்கினவருக்கு இந்த மாதிரி முதல் பரிசு வந்து விழுந்திருக்குங்க. அவர் வந்து 2 டிக்கெட் வாங்கினாரு அப்படின்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அதில் ஒரு டிக்கெட்டுக்கு 11 கோடி ரூபாய் விழுந்திருக்கு. 2வது டிக்கெட்டுக்கு ஏதாவது பரிசு விழுந்திருக்கான்னு செக் பண்ணும்போது அதுக்குமே 1000 ரூபாய் வந்து பரிசு விழுந்திருக்கு. ஸ்டேட் லாட்ரி ஆஃபீஸ்க்கு வந்து வர சொல்லியிருக்காங்க. இதுக்கு தேவையான டாக்குமெண்ட்டாக பார்த்தீங்கன்னா அவரோட ஃபோட்டோ, அவரோட பேங்க் டீட்டெயில்ஸ், பேன் கார்டு, ஆதார் கார்டு அண்ட் அவர் ஜெயிச்ச அந்த ஒரிஜினல் டிக்கெட்டு இதெல்லாம் கொண்டு வர சொல்லியிருக்காங்க. கிளைம் பண்ணுற ப்ராசஸை பண்ணுறதுக்கு பஞ்சாப் போகிறதுக்கு திரும்பவும் இவர் வந்துட்டு கடன் வாங்கிட்டு தான் வந்துட்டு போயிருந்தாராம். கவர்மெண்ட் தரப்பில் இருந்தே இவருக்கு எல்லாமே ஃபில் பண்ணி எல்லா ஃபார்மாலிட்டிஸும் முடித்து அவரோட அக்கௌண்ட்டுக்கு பணம் போகிற வரைக்கும் எல்லா உதவிகளும் பண்ணிட்டாங்க. இவருக்கு வந்து பெருசாக வந்து படிக்க தெரியாது, எழுத தெரியாது, ஆன்லைனில் ரிசல்ட் பார்த்து இந்த மாதிரி தான் ஆயிருக்குன்னு கூட தெரியாது. நம்மளோட கமெண்ட்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இதே மாதிரி கேள்வி கேட்பாங்க. இப்போ பரிசு விழுந்துருச்சுன்னா கெசட் ஆஃபீஸில் போய் சைன் வாங்கணுமா, எந்த மாதிரி டாக்குமெண்ட் வந்து ஃபில் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கடி கேட்டுகிட்டே இருப்பாங்க. நீங்கள் அதை பற்றி எதுவுமே கவலைப்பட தேவையில்லை. உங்கள் கையில் ஒரிஜினல் டிக்கெட் இருந்தால் போதும். நீங்கள் கரெக்டாக நேராக போய் அந்த ஒரு எந்த ஒரு ஏஜென்சியில் எந்த ஒரு ஸ்டேட்டில் வந்து விற்கிறாங்களோ அங்கே டைரெக்டாக போய் டிக்கெட் வாங்கியிருந்தாலே போதும். அந்த கவர்மெண்ட்டே உங்களுக்கு வந்துட்டு எல்லா ஹெல்ப்பும் பண்ணி எந்த மாதிரி ஃபில் பண்ணணும், என்ன மாதிரி டாக்குமெண்ட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே அரேஞ்ச் பண்ணி உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வின்னிங் அமௌண்ட்டை வந்து உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு போகிற வரைக்கும் ஹெல்ப் பண்ணிடுவாங்க.
அதை பற்றி கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய தடவை நம்ம சொல்லியிருப்போம். அதே மாதிரி இவருக்கும் பார்த்தீங்கன்னா எல்லா ஹெல்ப்புமே அந்த கவர்மெண்ட்டே பண்ணி வின்னிங் அமௌண்ட் வந்து அவருக்கு கிடைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணிட்டாங்க. இவர் வின் பண்ண அமௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா லாட்டரி டிக்கெட் வாங்குறதுக்கு கடன் தந்த அவரோட ஃப்ரெண்டுக்கு ₹1,00,00,000 தரதா சொல்லியிருக்காரு. பேலன்ஸ் அமௌண்ட்டை அவரோட குழந்தைகள் எஜுகேஷன் அண்டு வீடு கட்டுறதுக்கு யூஸ் பண்ணுறதா சொல்லியிருக்காரு. இந்த 11 கோடியுமே அவருக்கு முழுசாக கிடைச்சிடாது. இந்தியன் கவர்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ரூல் படி எல்லா டேக்ஸும் போக அவருக்கு வந்து ஒரு 5,50 கோடியிலிருந்து 6,50 கோடிக்குள்ள ஒரு அமௌண்ட் கிடைக்கும். அவர் வந்து பேட்டியில் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் வந்துட்டு இந்த மாதிரி காய்கறி வியாபாரம் பண்ணிட்டு வர்றேன். நான் வந்து இந்த மாதிரி ப்ரைஸ் அடிக்கும்னு சொல்லிட்டு நினச்சி கூட பார்த்ததில்ல. என்னோட குழந்தைகளோட எதிர்காலத்துக்கு இது ரொம்பவே யூஸ் ஆகும். அவங்க படிப்புக்கும் நான் வந்துட்டு ஒரு வீடு கட்டவும் இந்த அமௌண்ட்டை வந்து செலவு பண்ணுவேன். இந்த மாதிரி இந்த பரிசு வந்து கிடைக்கிறதுக்கு ஹெல்ப்பாக இருந்த அவரோட நண்பருக்கும், பஞ்சாப் லாட்ரி தீபாவளி பம்பர் நடத்துகிற பஞ்சாப் கவர்மெண்ட்டுக்கும், இவர் டிக்கெட் வாங்கின ரத்தன் லாட்ரி டிஸ்ட்ரிபியூட்டர் அந்த ஷாப்புக்குமே வந்துட்டு நன்றி சொல்லியிருக்காரு. ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா லாட்ரிங்கிறது இந்த மாதிரி தான் இருக்கும். இவருக்கு வந்து முதல் பரிசு கிடச்சிருக்கு. இவர் வந்து நினச்சி கூட பார்க்க முடியாத மாதிரி திடீர்னு மிகப்பெரிய பரிசு வந்து அடித்து அவரோட லைஃபே வந்து மாற்றிருக்கு.